நம்ம எல்லாருமே அவெஞ்சர்ஸ் என்கேம், இன்ஃபினிட்டி வார், ஸ்பைடர்மேன் இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 1 கூட பார்த்துருப்போம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் தான். உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது என்ன அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போய் அது என்ன டவுட்டு நான் இப்போ சொல்கிறேன். மேலே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிளிப்பிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை வந்து சோல் அவுட் பண்ணிடுவாங்க. அதாவது உடம்புலேருந்து சோல் வெளியே வந்துடும். ஆனால் எனக்கு ஒரே ஒரு டவுட் என்னென்னா, தேனஸ் கூட ஃபைட் பண்ணும்போது மட்டும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சு ஏன் அந்த சோலை வந்து தேனஸோட உடம்புலேருந்து வெளியே அனுப்பியிருக்க கூடாது அப்படின்னு யாருக்காவது தோணியிருக்கா? ஆமாங்க, எனக்கு தோணியிருக்கு. ஆனால் ஒருவேளை அந்த டைமில் அவருக்கு அந்த டெக்னிக் தெரியாமல் இருந்துச்சா, இல்லை உண்மையிலே அவர் ஏன் அந்த இடத்துல அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணாமல் இருந்தார் அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தோணியிருக்கா? எனக்கு ரொம்ப நாளாகவே இந்த டவுட் இருக்குது. அதே நேரம் ஒவ்வொரு தடவை எல்லாரும் சோல் வந்து வெளியே போகும்போதும் எல்லாரும் ஷாக் தான் ஆகிருப்பாங்க. ஆனால் ஹல்க் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஷாக் ஏன்ஷியன்ட் ஒன் கிட்ட பேசி டைம் ஸ்டோனை வாங்குறதுக்கான பிஸியில் போயிருப்பாரு. மார்வெல்ல இருக்கிற ஓரளவுக்கு டவுட்டை நான் கிளியர் பண்ணேன். இந்த டவுட்டை நீங்கள்